ஊர் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சாதி சண்டைகள்லாம் நடக்குது. அது காரணம் அந்த திமுக போன்ற கட்சிகள் தான் வந்து எந்த சாதியும் சேர்ந்துடக்கூடாதுன்னு சாதியை பிரித்து அது ஓட்டுக்காக மாற்றி வச்சிருக்கிறாங்க. காலனியில் மட்டும்தான் அம்பேத்கர் அவர்களுக்கு ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு மரியாதை செலுத்துவாங்க. ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் சில இடங்கள்ல சேர்ந்து பிறந்தநாளோ நினைவு நாளோ அந்த நிகழ்வு நடக்கும். ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக அண்ணன் அம்பேத்கர் என்று சொன்ன பிறகு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் உறுதிமொழி எடுக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் வழியில் நாங்கள் பயணிப்போம், அண்ணல் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர். இப்ப நீங்க ரீசெண்டா நிறைய மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க. பல இடங்கள் நான் கேட்கணும்னு நினைச்சேன். பல இடங்கள் நடக்குதுங்க. ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கொண்டாடுறாங்க அம்பேத்கர் எங்களுடைய தலைவர். ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க அம்பேத்கர் எங்களுடைய தலைவர். ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க அம்பேத்கர் எங்களுடைய தலைவர்னு. தமிழ்நாட்டில் இருந்த எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அம்பேத்கர் எங்களுடைய தலைவர், எங்களுடைய கொள்கை தலைவர், அம்பேத்கர் வழியில் நாம் பயணிப்போம், அம்பேத்கரின் சட்டத்தை மதிப்போம், அம்பேத்கர் உருவாக்கிய சட்டத்தை பாதுகாப்போம்னு உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னா இது சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய புரட்சி. இந்த புரட்சி அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறார்.